உண்மையாக திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கான ஒரு பலம் விஜய்க்கு இந்த தேர்தலில், வருகின்ற தேர்தலில் வருமா? கண்டிப்பாக வரும். அது எங்கேருந்து வரும்னா, அதிமுக பலவீனம் அடைய அடைய திமுக எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் ஒன்றா சேர்ற ஒரு சூழல் தாவேகா தலைமையில் வரும்னு நினைக்கிறேன். அதான் வரும். இன்றைக்கி இப்போதைக்கு வந்துடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த திசையை நோக்கி தாவேகா நகர்கிறது. திமுக எதிர்ப்பு சக்திகளினுடைய மையமாக, குவி மையமாக தாவேகா இருக்க போது. அதனால் தாவேகா தான் மாற்று என்பது மக்கள் மனதில் எல்லார் மனசுலையும் இப்போ வந்தாச்சுங்க. இல்லை ஒரு பலமான எதிர்க்கட்சியாக மட்டும் மாறிடுமா? எப்படி ஆனாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. இப்போ அவர் எதிர்கட்சி ஆனால் கூட விஜயகாந்த் பெற்ற தொகுதியை விட அதிகமாக, அப்போவும் நான் சொல்கிறேன், அவர் எதிர்கட்சி ஆனால் கூட அதிமுகவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. அதனால் வின்வின் சிச்சுவேஷன் தான் விஜய்க்கு இருக்குங்க. அவர் நாளைக்கே ஆட்சிக்கு வந்தாகணும், முதல்வர் ஆனால் தான் நான் அரசியலில் இருப்பேன் அப்படிலாம் சொல்ல. ஒன்ஸ் ஃபார் ஆல் அவர் முழுக்கு போட்டார். இனிமேல் மக்களுக்கு நான் சேவை பண்ண போகிறேன்னு. ஆனால் நிச்சயமாக அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி என்ன சிச்சுவேஷன்னு தெரியாது. ஆனால் மே மாதம் கண்டிப்பாக அரசியல் மாற்றம் நிகழும், உறுதியாக